இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி இந்த நள்ளிரவு அல்லது அதிகாலையில் ஒரு நல்ல வாழ்த்து செய்தி. அல்லேலூயா, நல்ல சத்தம், அல்லேலூயா. பொதுவாக டீ காஃபி கொடுத்த உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. கொடுக்கும்போது நான் நினச்சேன், செய்தி இல்லை போல் இருக்குது, பிரதர் ஒரு முடிவில் தான் இருக்கிறாப்புல, காஃபியை கொடுத்து அல்லேலூயா. அதுக்கப்புறம் செய்தி கொடுக்கறதுக்கு நிற்கிறதுக்கு ஒரு பலன். அல்லேலூயா. எங்கெல்லாம் திருச்சபைகளில் இரவு ஜெபங்கள் நடக்கிறதோ அந்த சபை அக்னியாக எழும்பும். ஆட்களுடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய பலத்தினாலே. அவர் மாறாதவர், அவர் வார்த்தையிலே மாறாதவர், அவர் கிரியைகளிலே மாறாதவர். மனுஷன் வேண்டுமானால் முகத்தை பார்க்கலாம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆத்ம தாகத்தையும் அவனுக்குள் இருக்கிற அக்னியையும் கவனிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், கர்த்தர் எவ்விதத்திலும் மாறாதவராய் தாம் ஆரம்பத்திலே சொன்ன சாதகமான சூழ்நிலையில் சொன்ன வார்த்தைகளை சாதகம் இல்லாத சூழ்நிலையில் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்படி ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடலாமா? முழங்கால் போட்டு இரவில் எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. அப்படி மேலே வந்து எங்களோடு பேசுங்க. ஆண்டவர் பேசுவாரா? 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 நம்புறீங்களா? நாம கேட்டிருக்கிறோம் அவருடைய சத்தத்தை. அவர் எத்தனையோ முறை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். உணர்த்தி மாத்திரமல்ல, அவர் சத்தத்தை காதுகளில் துடிக்க பண்ணி. இங்க இருக்கிற அநேக அந்த அனுபவத்திற்குள்ள இருக்கிறீர்கள். ஆனாலும் நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது தேவனை விட்டு தள்ளி போகிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன் அறையை கட்டிக்கொண்டு நீ பலப்படு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ எங்க இருக்கிறாய்? You come out from the tent, come out from the small circle, come out from your comfort zone. சிலர் தேவனுக்கு முழுவதுமாய் தன் இருதயத்தை கொடுத்ததாய் நினைத்து கொண்டு தேவ சித்தத்திற்கு புறம்பாய் போய்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ ஒப்பு கொடுத்து பார், நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வேன். I ready to use you, but you submit yourself totally my hand. I am always ready, but you think, submit, I will use you. அவரை நோக்கி பார்ப்போம். என்னோடு இன்னும் பேசும். நான் ஒரு கட்டடத்தையோ கல்லையோ மண்ணையோ நம்பி இந்த இடத்தில் வரவில்லை. என்னோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு தேவனை நம்பி நான் வந்திருக்கிறேன். நீர் என்னோடு பேசும். தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் தேவைக்காகவும் தரப்பில் நிற்க வந்திருக்கிறேன். ஆனால் என்னை நினைத்தருளும். இந்த இரவு நேரத்தில் அல்லது அதிகாலை நேரத்தில் நிற்கிற எங்களோடு தேவரி இடைபடுவீராக. ஸ்தோத்திரமாப்பா, நன்றி ராஜா. இந்த கிருபை இறங்கட்டும், தயவு இறங்கட்டும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஒரு மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அக்னியா இந்த இடத்துல நான் இறங்கி கொண்டு இருக்கிறேன். அக்னியா இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறேன். அநேகருடைய கட்டுகள் அவிழும்படி, வாழ்க்கையில் அநேக நாட்கள் சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. எலும்ப முடியாம சில காரியங்களை செய்ய முடியாம இங்க அநேகர் சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறோம், இதோ வானம் திறக்கப்படுகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறோம். ஒரு அக்கினி இறங்குகிறது, அது ஒவ்வொரு மீதும் தேவ வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சொல்லுகிறார். அநேக கட்டுகள் அவிழ்க்கப்படும்படிக்கு அநேகருடைய வாழ்க்கையில முன்னேற முடியாம சில காரியங்களை சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இவ்வளவு போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இவ்வளவு வேதனை அப்படின்னு சொல்லி அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே, உலகத்தில் இருப்போரில் உன்னில் இருப்போர் பெரியவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தில் இருப்போரில் உன்னில் இருப்போர் பெரியவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஒரு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடம் முழுவதும் மகிமையினால் நிரப்பி கொண்டு இருக்கிற, இந்த இடம் முழுவதும் என்னுடைய மகிமையினால் நிரப்பி கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற, அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருடைய காயங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் என்ன என்ன கர்த்தர் சொல்ல, இதற்கு விரோதமா எழும்பி நிற்கிற, இதற்கு விரோதமா எழும்பி நிற்கிற அநேக கிரியைகள் இதோ எரிந்து போகிறது, இதோ எரிந்து போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு விரோதமாய் கட்டப்பட்டு வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளும் இதோ தெரிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சுற்றி கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் இதோ தெரிக்கப்படுகிறது. நான் எல்லையை விரிவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எல்லையை விரிவாக்குகிறேன், அது உங்களுடைய கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. என் அன்பு மகளே, நீ அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாத்திரம் இவ்வளவு போராட்டம், என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இவ்வளவு துக்கம் நீங்க நினைக்கிறீங்க, வெளியில சொல்ல முடியாம நீங்க முழங்கால் படியிட்டாலே கண்ணீர் தான் வடித்துக் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் கண்ணீரை கண்ட, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் இந்த இடத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பா நீ சமாதானத்தோட கடந்து போவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல நீங்களா இந்த இடத்துக்கு வரல, நீங்க வரணும்னு நினைச்சு இந்த இடத்துக்குள்ள வரல. நான் அல்லவா உன்னை அழைத்துக் கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அல்லவா உன்னை அழைத்துக் கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் சொல்லுகிறார், அடிக்கடி சோர்ந்து போக பண்ணுகிற அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் நான் நிர்மூலமாக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு மகனே, நீ அநேக காரியத்தை நீ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற, ஆனா எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு பலனே இல்லை, நான் என்ன செய்யணும் நீ கேட்கிற, நான் என்ன செய்யணும் நீங்க கேட்கறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானா, என்னுடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானா நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஒரு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அநேக வார்த்தைகளின் நிமித்தமாய், அநேக வார்த்தைகள் நிமித்தமாய் நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தின் காயங்கள் எல்லாவற்றையும் நான் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். இந்த நாள்ல நான் உங்களோட தெளிவா பேசுவேன். அநேகருக்கு இருக்கிற குழப்பங்கள் நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் தேவ வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது, மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அநேகருடைய சரீரத்தில் உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அநேகருடைய சரீரத்தில் உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மெய்யான விடுதலை நான் தருகிறேன், நான் மெய்யான விடுதலை நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்படி அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இசைக்கிற ஆராதனை நடத்தின அன்பான சகோதரர் தம்பி, ஜெப குறிப்பை நடத்தின சகோதரிகள், இன்னொரு சகோதரர், இங்கிருந்து எல்லாவற்றையும் நமக்கு வீடியோ மூலம் காட்சியாய் கொடுத்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக என்னை அறிமுகப்படுத்தின அன்பான எசேக்கியேல் பிரதர், அழைத்த அன்பான சகோதரர் அவர்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. நான் பேசுகிறது ஒரு புதிய ஒரு காரியம் அல்ல, பழைய ஒரு சம்பவம். ஆனால் வேதத்தில் இவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வரங்கள் இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. அல்லேலூயா. அதே நேரத்தில் வரங்கள் இருக்கிறதுங்கிறதுக்காக இஷ்டப்படி போகவும் எதில் நிற்கணும்? சத்தியத்தில் நிற்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. எந்த திருச்சபை சத்தியத்தில் நிற்கிதோ வரங்கள் செயல்படும், தீர்க்க தரிசன அபிஷேகம் செயல்படும், குணமாக்குற வரங்கள் செயல்படும், கட்டுகளை உடைக்கிற வரங்கள் செயல்படும். ஆனால் நமக்கு சட்டம், நமக்கு லா எதுதான்? வேத வசனம். அவர் எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும்
கொஞ்சம் பணத்துக்காக ஸ்லிப்பாகனா அழகா வேத வசனம் காட்டும். பயப்பட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. நமது தலைவர் இயேசு, நமது சட்டம் வேதம். அல்லேலூயா. அது மிஞ்சி வருகிற எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பவுல் தெளிவாய் சபைக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 4 அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு யாருக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். பார்த்தா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்கு தானே கீழ்ப்படிந்திருக்கிறேன், உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமன்னு சொல்லுவீங்க. இல்லை, நாம் அதற்குள்ளே தான் அநேக நேரம் இருக்கிறோம். எதிர்க்க வேண்டியது பிசாசை, கீழ்ப்படிய வேண்டியது. ஆனால் பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எதிர்க்க வேண்டியவனை ஆதரித்து யார் பட்சத்தில் இருக்கணுமோ அவரை எதிர்த்து நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. அங்கே தான் பிரச்சனை. வசனம் நல்லா தான் இருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு, அப்பொழுது அவன் ஓடி போவான். இன்னைக்கு நிறைய இடங்கள் நடக்கலையே, நீங்க பாருங்க, நடக்குதா இல்லையே? ஆராதனை நல்லா தான் இருக்கு, ஜெபம் நல்லா தான் இருக்கு, ஒரு ஜனத்தை விடுவிக்க முடியலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று ஒரு 7 மணி இருக்கும். அப்போ 7 மணி ஆகும்போது ஒரு தடை வரப்போது, நீ ஆயத்தமாக, ஆவியானவர் சொல்கிறார் தடை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறேன். ஒரு இங்கிலீஷ் வீடியோ நான் பதிவு பண்ணணும், அதற்கு தடை வரக்கூடாது, நீ ஆயத்தமாகன்னு கர்த்தர் சொல்கிறார். நான் ஆயத்தமாகி அதை எழுதிட்டேன், ரெக்கார்டிங்கும் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு தம்பி வாரான், நிமிர முடியல, இடுப்பை பிடித்து கொண்டே வருகிறான். அங்கே இருக்கிற தம்பிமார் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இயேசுவின் நாமத்தினால வெளியேறுன்னு சொன்னால் உடனே ஒரு செகண்ட்லேயே போயிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவனுக்குள்ள சரீரத்துலேயும் ஒரு பலவீனம் இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரை என்ன செய்யலை, தண்ணியே குடிக்கல. அந்த நீர்க்கெடுப்பு அதிகமாகி அது வித்தியாசமாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த ஸ்டேஜில் அவனுக்கு இப்போது ஹீட் ஸ்ட்ரோக் நிறையா வருது. ஏன்னா வெப்பநிலை அதிகம். தயவு செய்து 3 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். திஸ் இஸ் மை ஹம்பிள் அட்வைஸ் டு யூ. தாழ்மையான வேண்டுகோள். அல்லேலூயா. தண்ணியில் இருக்கிற ஒரு மகிமை உங்களுக்கு தெரியாது, அது நமக்கு இலவசமாக கிடைக்குதுன்னு சொல்லி. ஆனால் கட்டாயம் நீங்கள் எல்லாரும் தண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. தம்பியை கூப்பிட்டேன், ஒரு தம்பியை கூப்பிட்ட உடனே கார் எடுத்துகிட்டு வந்தான். இந்த தம்பிமார் கொண்டு போய் அந்த தம்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. 1 மணி நேரம் இருந்தாப்புல 2100 ரூபா பில்லு. எது குடிக்காததுனால? இதை சத்தமாக தவறாக சொல்லிடக்கூடாது. நான் அப்படி சொன்ன உடனே ஒரு பார்த்தீங்களா, அண்ணனே என்ன சொல்கிறாப்புல, தண்ணி குடிக்கணும். அதனால தான் 3 பாட்டில் வாங்கி, பாட்டில் வேறு, அது அந்த பாட்டில் வேறு, இது H2 சரிதானா, குடிநீர். அல்லேலூயா. அல்லேலூயா. சரியாயிட்டு, சரியாயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவை ஆவியில் பலன். நீ எழும்பும்போது பலவிதமான போராட்டங்கள் வரும், பலவிதமான வார்த்தைகள் வரும். ஆனால் வேத வசனத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க 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 பகட்டாக எழும்புகிறவங்க, வெளி தோற்றத்திற்கு நடிக்கிறவங்க எல்லாம் நிற்க முடியாதபடி போராட்டத்தில் போயிடுவாங்க. யாரெல்லாம் முழங்கால் படிட்டு நல்லா ஜெபிக்கிறீங்களோ நீங்கள் நிலை நிற்பீங்க. அல்லேலூயா. 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 3 விதமான சர்ப்பங்களை குறித்து நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். வலு சர்ப்பம் அது ஆகாயத்தில் கிரியை செய்கிறது. பூமியில் ஒரு சர்ப்பம் இருக்கிறது, தண்ணீருக்குள்ளே ஒரு சர்ப்பம் இருக்கிறது. அந்த காரியங்களையும் அதை எப்படி, அவைகள் என்ன நோக்கத்திற்கு கிரியை செய்கிறது, அவைகள் கிரியை செய்யும்போது வெளிப்படுத்துகிற வல்லமை எந்த விதமான தாக்கத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஏற்படுத்துகிறது, அதை எப்படி மேற்கொள்ளும்படி நம்முடைய வேதம் சொல்கிறது என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம்.
ம் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. சரி, போதும். ஆகாயத்தில் என்ன இருக்குது? வலு சர்ப்பம். அது பவர்ஃபுல்லானது. அது எழுதும் போதே சர்ப்பம் இருக்கு. அதை அஸ்திரோத் என்றும், அதை வானமண்டலத்தில் ஆவி என்றும், அல்லது பிராந்திய ஆவி, ஆங்கிலத்தில் டெரிட்டோரியல் ஸ்பிரிட் என்றும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பேரோடு அந்த ஆவிகள் ஆளுகை செய்யும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லையை எது ஆள செய்யுது? நெல்லை அப்ப சங்கரங்கோயில சங்கரனைனார் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் சும்மா அப்படி போ இப்படி போ அதெல்லாம் ஒன்றும் போகாது. சும்மா பேசலாம், போயிட்டு திரும்ப நீங்கள் போன உடனே வந்துடும். உங்கள் ஜபம் ஆட்டங்கன்றும். அது வலு சர்ப்பம். தட் இஸ் கால்ட் அஸ் அ டிராகன். சைனா கொடியில் இருக்கக்கூடியது வலு சர்ப்பம். சகோதரர் வின்சன் செல்வகுமார் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பாய் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஜோ பைடன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாய் அப்பொழுது இருந்தார்கள். அப்பொழுது இருக்கும்போது இந்த ஜோ பைடன் போன பின்பு ட்ரம்ப் மறுபடியும் ஆட்சிக்கு வருவார். அது கிழக்கத்திய நாடுகளில் ஒரு யுத்தத்தை ட்ரம்பை கொண்டு நடக்கும். அப்படி நடக்கும்போது ட்ரம்பால், அதாவது அமெரிக்காவுடைய புதிதாய் வரப்போகிற ஜனாதிபதியால் எளிமையாய் அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. காரணம், வலு சர்ப்பம், குட்டி குட்டி வலு சர்ப்பம் பின்னாடிலிருந்து வேலை செய்வதனால் அந்த யுத்தம் நீடித்து கொண்டே இருக்கும். நீடித்து கொண்டே இருக்கா? ஈரானோடு சின்ன நாடு. ஒரு நாட்டில் ஒரே நாள் இரவில் 150 கமாண்டோ இறங்கி அங்கே ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதி அல்லது பிரதமரை தூக்கிட்டு சொந்த நாட்டு கொண்டு வந்த அமெரிக்காவால் ஈரானை ஜெயிக்கவே ஏன்னா வலு சர்ப்பம் அங்க இருந்து ஆயுத உதவி செய்யறது. ஈரானுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒரே நாள்ல அயத்துல்லா கமேனியை ஒரே பாம்ல தூக்கிட்டாங்க, சரிதானா? ஆனா ஈரானை கண்ட்ரோல் கொண்டு சுப்ரீம் லீடரை தூக்கியாச்சுது, ஹையஸ்ட் பவர்ல இருந்தவரை தூக்கியாச்சு. அப்போதான் நீங்க சொல்லலாம், ஒரு நாட்டினுடைய தலைமையகத்தில் இருக்கிற தலைவரை தூக்குன பிறகு அந்த தேசம் விழுந்திருக்கணும்ல, விழல. பின்னாடி இருந்து இயக்கி கொண்டு இருக்கிறது யாரு? வலு சர்ப்பம். நீ நினைக்கலாம் சில காரியம் இப்படி நீங்க திட்டமிடுவீங்க, இதை முடிச்சாச்சுன்னா இதை செஞ்சாச்சுன்னா. வலு சர்ப்பம் அவ்வளவு சீக்கிரமா வேலை செய்யாது. அது என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்க அதே அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 12வது வசனத்துல பாருங்க, அந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறது வாசிக்கலாம். அடுத்ததா அதுல பார்த்தீங்கன்னா, ஓயாமல் நம்முடைய சகோதரர்களை என்ன செய்யுமா? அது எத்தனாவது வசனத்தில் இருக்குன்னு பாருங்க. 10வது வசனத்தில் பாருங்க. நம்முடைய சகோதரர்களை, அது வானமண்டலத்தில் இருக்கிறது, அது தேவனிடத்தில் நம்மளை குற்றப்படுத்தும். இவன் ஜெபத்தையா நீர் கேட்கிறீர்? இந்த மகளுடைய ஜெபத்தையா கேட்கிறீர்? எவ்வளவு அசுத்தமாய் வாழ்ந்தவள், சாட்சி இல்லாதவள், சரியில்லாதவள், உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களை குற்றப்படுத்தியாச்சுனாலே நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. பிரதர், நான் உற்சாகமாக தான் இருந்தேன், தப்பே செய்யலை. எங்கள் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், செய்யாததை செஞ்சதா சொன்னா சொல்லிட்டு போட்டும், கர்த்தர் இருக்கிறார், நான் ஒப்பு கொடுத்துருக்கு, நான் வேலை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால் நிற்க முடியாது. நான் எத்தனை மணி நேரம் வேலை உண்மையிலே நீங்கள் கஷ்டப்பட்டது பாஸ்டருக்கு தெரியாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு பாத்தியா, பாஸ்டர் ஆண்டவரோடு இருக்காரு, ஆனால் என்ன வார்த்தை பேசுறாரு தெரியுமா? இப்படி சுயநலக்காரராக இருக்கிறார், நீ இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பு. நீ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணி கிடைச்சதா? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் 10வது அதிகாரம், அதில் அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 13வது வசனத்தில் வாசிக்கலாம். 10:13. தானியேல் போதும். 21 நாள் தானியேல், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபிக்க தொடங்கின போதே, நீ முழங்கால் படியிட்ட போதே, நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்த போதே கட்டளை வெளிப்பட்டது, சீக்ரெட் ஓப்பன் ஆயிட்டு. பட் ஸ்டில் நவ் டிட் நாட் கெட் இட் ஆர் ரிசீவ் இட். நீ பெற்றுக்கொள்ளலை.
பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா வானத்தில் இருக்கிற வலு சர்ப்பம் அதை தடை செய்தது. வலு சர்ப்பம் குறை சொல்லும் உங்களை. வலு சர்ப்பம் உங்க ஜெபத்துக்கு தாமதப்படுத்தும். தாமதப்பட்ட உடனே முன்ன மாதிரி எனக்கு ஜெபிக்க முடியல, சோர்வு வருகிறது. இது யாருடைய வேலை? அமெரிக்கா ஜனாதிபதி யுத்தத்தை ஆரம்பித்தார். 1 வாரத்தில் முடிஞ்சிடும், 5 வாரத்தில் முடிஞ்சிடும், அப்படிலாம் இல்லை. அது நீண்டுகிட்டே போதும். மன சோர்வு வருது. போர்முஸ் சில சந்திய அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. புது புது திட்டமாக வைக்கி உங்களை குழப்புறதற்கும் தாமதப்படுத்துவதற்கும் பிசாசு ரெடியாக இருக்கும். தாமதம் வர வர உங்கள் விசுவாசமும் போயிடும், முயற்சியும் போயிடும், சோர்வும் வர ஆரம்பிக்கும். பிசாசு என்ன வேலை பண்ணுறான்னு தெரியுது இல்லையா? வலு சர்ப்பத்தின் ஆவி உங்களை எடுத்த காரியத்தை உடனே முடிக்க விடாத அளவு தாமதப்படுத்தும். தாமதம் யாருனால வருது? டிலே இஸ் நாட் a denial. அல்லேலூயா. கர்த்தர் நிராகரிக்கிறார் அர்த்தம் அல்ல. தாமதம் நிராகரிப்பின் அடையாளம் அல்ல. அல்லேலூயா. குறை சொல்லுகிற ஆவி. நீங்க பாருங்க, உங்களை குறை வீட்டில் கணவனோ மனைவியோ யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டே இருந்தாலே உங்களுடைய உற்சாகம் போயிடும். இது யார் பண்றா? நிறைய பேருக்கு புரியல. இது யார் பண்றா? இது யார் பண்றா? அந்த ஆள் வாயை நீங்க அடைக்க முடியாது. அல்லேலூயா. அது வலு சர்ப்பம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா குறை சொல்லும், உங்களுக்கு தாமதப்படுத்தும். இது யார் வேலை? தானியேலுக்கு அதுதான் நடந்தது. பெர்சியா தேசத்தின் அதிபதி அங்க உள்ள அயத்துல்லா கமேனியோ அடுத்த லீடரோ இல்லை. மிகாயல் ஏன் வரணும் அந்த சேனைக்கு எதிரா? அப்போ ஸ்பிரிட்ல நடக்கு, ஆவியில ஒரு யுத்தம் நடக்கு. வலு சர்ப்பத்திற்கும் முதன்மையான யுத்த தளபதி ஆகிய மிகாயேலுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடக்கிறது. அவன் வந்து உதவி செய்த பின்பு 21 நாளுக்கு பின்பு உனக்கு பதில் வருகிறது. பதிலை ஆனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை, ஆனால் அவனால் தாமதப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குறை சொல்லுகிற காரியத்தையும் தாமதப்படுத்துகிற காரியத்தையும் ஜெயிக்க வேண்டுமானால், குறை சொல்லும் போது சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் செயல்பட வேண்டுமானால், தாமதப்படும் போது தொடர்ந்து செயல்பட வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் வசனத்தை படிக்க படிக்க தான் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும்போது பழையதெல்லாம் விட்டுட்டு புதுசா வரும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து, பிசாசுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து, சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிசாசை மேற்கொள். அவர் தான் சிலுவையில் பிசாசனுடைய தலையை நசுக்கினார். அல்லேலூயா. வேத வசனத்தை நல்லா உள்வாங்கணும். அதனால தான் தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. ஒரு பிரசங்கம் போதாது, உள்ள நிறைய தண்ணியா வேதத்தை நீங்க குடிக்கணும். தண்ணி இல்லைன்னா எப்படி நம்ம ஆத்துமா சோர்ந்து, ஆவி சோர்ந்து போகிறதோ, சரீரம் சோர்ந்து போகிறதோ, அதே போல அந்த ஜீவ வசனம் உள்ள நமக்குள்ள வரணும். அது கலங்கம் இல்லாத ஞானப்பால் எந்த அளவு நீங்க உட்கொள்கிறீங்களோ அந்த அளவு சத்துரு உள்ள வரும்போது கர்த்தர் அடையாளத்தை காட்டுவார். அல்லேலூயா. உள்ள வர்றான், இந்த காரியத்தை செய்யறான், உனக்குள்ள எரிச்சல் வருது, நல்லாதான் இருக்க, அந்த ஆள் மேல கசப்ப காட்டுற, பிசாசு உள்ள வந்துருவான். வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, கனி கொடுங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அல்லேலூயா. 9 கனிகள். வரங்கள் வேணுமா, கனிகள் வேணுமான்னு ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவர் சொல்வார், கனிகள் வேண்டும். அல்லேலூயா. கனிகள் இல்லாத மரத்தை பறவைகள் ஒரு நாளும் விரும்பாது. அது எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் பறவைகள் நிழலுக்கு வரலாம், அதை பிரயோஜனம் அடைய முடியாது, அது போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கனிகள் இல்லாத ஜீவியத்தை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. வெளியே மேடையில முழங்கலாம், நல்ல ட்ரெஸ் போடலாம், நல்லா நின்று அழகா பேசலாம். பிசாசுக்கு தெரியும், இந்த ஆளை வச்சு நம்முடைய ராஜ்யத்துக்கு எந்த பாதிப்பும், இவன் நல்லாவே செய்யட்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாய், பிசாசின் ராஜ்யத்திற்கு ஒரு அழிவை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல
2 காரியத்தை பார்க்கிறோம். வலு சர்ப்பம் வானமண்டலத்திலிருந்து செயல்படுகிறது, அது அழகாய் கிரியை செய்கிறது, குறை சொல்லுகிறது. உங்களை செய்யாததை ஏதோ ஒன்று சொல்லியாச்சுன்னா நீங்கள் குறைன்னு உங்களை சொன்னதுக்கப்புறம் உங்கள் முகம் வாடிடும், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அபிஷேகம்லாம் போவாது, அது இருக்கும். ஆனால் நம்ம மனநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தில் முகம்லாம் ஒரு மாதிரி வெயிலில் கருத்த மாதிரி கருத்து, அடுத்து பேச வரும்போது அபிஷேகம் பிரதர் போயிட்டு அது எப்படி போகும்? அல்லேலூயா. மனசு செட் ஆகலை. அந்த ஆள் சொன்ன வார்த்தை உள்ள இருக்கு, காயப்படுத்துது, காயப்படுத்தி வெளியேற்றுவான். 2வது தாமதப்படுத்துவான். நீ என்ன செஞ்சாலும் டிலே டிலே டிலே. என் கை ராசி இல்லாத கை, ராசி இல்லாத கை. நீங்களே சொல்லுவீங்க சோர்ந்து போய். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, குறைப்படுத்துகிறவன், குறை சொல்லுகிறவன் வலு சர்ப்பம், தாமதப்படுத்துகிறவன் வலு சர்ப்பம். அதுக்கு எப்படி ஜெயிக்கணும்? ஆண்டவருடைய ரத்தம். இயேசுவின் நாமத்தினால் இந்த கிரியைகளை மேற்கொள்கிறேன், அதை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், அதிகாரத்தை நான் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் இரத்தத்தால் அந்த ஆவிகளை கட்டுகிறேன். நீ சொல்ல சொல்ல செயலிழக்கும். சொல்லும்போது தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சாட்சியாய் வாழணும். இல்லைன்னா வெங்கலத்தில் அடித்த மாதிரி இருக்கும். நீ சொல்லு, நான் போக மாட்டேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெயத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 20வது வசனம். சரி, 28:20, 28:4, 28:3 சொல்லப்படுகிறது. விரியன் இருக்கா? அந்த 4 வாசிங்க. சரி, விதி முடிஞ்சவங்களுக்கு தான் எதுவும் கிடைக்கும்பாங்க. விரியன் முடிவுக்கு வந்துட்டாங்க, அவங்கள தான். விரியன் பாம்பு யாரை கடிக்குது? பவுல் அப்போஸ்தலன். அவர் விறக பொறுக்கி, அங்கே குளிர் அதிகமாக இருக்குது, மெலித்தா தீவில் கப்பல் சேதத்திலிருந்து தப்பி மெலித்தா தீவில் குளிர் காயும்படியாக உள்ளே இருக்கிறாங்க. உள்ளே இருக்கும்போது ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்குக்காக அனல் மூட்டுவதற்காக விறகு எடுத்து போடும்போது கையை எது கவிட்டு பூச்சி, பாம்பு, விரியன், இப்படி ஒவ்வொன்றா சொல்லப்படுது. விரியன் பாம்பு கடித்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, தீவார் இவர் ஏற்கனவே தண்ணியில் இவருக்கு கண்டம் இருந்தது, தண்ணியில் அழிஞ்சிருக்க வேண்டிய ஒரு மனுஷன், தண்ணியில் இவருக்கு ஒரு தோஷம் இருந்தது, அங்கே இவரோட கதை முடிஞ்சிருக்கணும். அங்கே தப்பி ஒரு எக்ஸ்கியூஸ் அல்லது அங்கே மன்னிப்பு கிடைச்சி தெய்வாதீனமா இங்கே வந்தா இங்கேயும் பாம்பு அவரை கடிக்கி. இவர் ஒரு பொல்லாத மனுஷன். பொல்லாத மனுஷனா பவுல்? பொல்லாத மனிதனா? அப்ப எப்படி சொன்னாங்க? இவங்க பார்த்தாங்களா? இந்த பாம்பு எப்படி வேலை செய்யும்னா, பூமியில் இருக்கிறது பழி சொல்ல உங்க மேலே போடும். அந்த பையன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட பேசினான் பார்த்தீங்களா, அவன் நீங்களே கண்ணால் பார்த்துருப்பீங்க, அப்படி ஒன்றும் நடக்கலையேன்னு கண்ணு வச்சு காது வச்சு நீங்களே நம்புகிற மாதிரி, நான் கண்ணால் பார்த்தது கரெக்டாக, இந்த ஆள் பேசுகிறாரு, அது என் காதில் விழுது கரெக்டாக. அந்த பொண்ணு அங்கே நின்றுச்சுல, அன்னைக்கு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பஸ் வந்துச்சா, சிவப்பு ட்ரெஸ் போட்டுருந்துச்சா, அங்கே அழகாக அவன் ஓட்டுறதை பார்த்தா கண்ணால் பார்த்த நாமளே அசந்துரும். அல்லேலூயா. பழியை போடுகிற ஆவி இவன். காரணம், இவன் கடல்ல இருந்து தப்பி வந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆபத்து! மறுபடியும் அவன் பாவம் விட்டுதா, அவன் தோஷம் விட்டுதா, இவன் ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். ஆதாரம் விரியம் பாம்பு கவ்விட்டு. இந்த பிரச்சனை எதனால வந்து தெரியுமா? அந்த பொண்ணுக்கு அதனாலதான். இந்த பையனுக்கு எதனால இந்த பிரச்சனை வந்து தெரியுமா? அப்பமே நான் சொன்னேன், இவன் மேட்ச் பண்றான். நீங்க எழும்ப கூடாது. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களா? பார்க்கவே இல்லையே சம்பவத்தை. பவுல் பழின்னு தெரியா. அப்போ இங்க பூமியில் இருக்கிற சில மனிதர்கள் சித்தரித்து உங்களை பத்தி பேசுற காரியம் மேட்ச் ஆகாது. ஆனா உங்க இருதயம் தளர்ந்து போயிடும். அல்லேலூயா. அங்க குறை சொல்லும். இன்னொன்னு தேவனிடத்தில் குறை சொல்லும் அந்த ஆவி. ஜெபத்தை தடுக்கும். மேல் மட்டத்திலிருந்து கிரியேச்சு மேல. இது கூடவே இருந்து நீங்க அனல் உரைக்கும்படி, குளிர் நேரத்தில் அனல் உரைக்கும்படி ஆவி குளிர்ந்து போயிற்று. கொஞ்சம் இப்பந்தான் எழும்பணும்னு கொஞ்சம் அனல் மூட்டதுக்காக விறக பொறுக்கிட்டு வர்றார். கூட எது வருது?
இவ்வளவு நாளும் வரல. கொஞ்சம் அனல் மூட்டணும் ஆவிக்குரிய ஜீவியத்தை, கொஞ்சம் வேத வாசிக்கணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். ஒரு கடி உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயும் இருக்காது. எங்க அனல் மூட்டுறீங்களோ அங்கதான் இருக்கும். கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியம் எழும்பணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு தான் அந்த காரியம். சரி, அதை எப்படி நம்ம தப்பி வெளியே வர்றது? கையை கடிச்சதை, இப்போ ஒரு பாம்பு என்ன கடிச்சிட்டுன்னு வைங்களேன், நீங்கள் எல்லாம் சுற்றி இருக்கீங்க. நான் இப்படி வேகமாக அடிக்கிறதுல இந்த தம்பி கழுத்தில் ஒரு நாளும் பாம்பு வராது, நான் வீசி எறிததில் நான் தப்பணும்னு நினைக்கிறேன். யார் கழுத்தை போய் சுற்றிடும்? அவன் நினைப்பான், அண்ணே உங்கள் கையை கடித்ததுக்கு என் கழுத்தை மாட்டிட்டீங்களே. இன்றைக்கி நிறைய பேர் யாரோ ஒரு தவறை உங்கள் மேலே சொல்லும்போது இன்னொரு ஆள்கிட்ட பாஸ் பண்ணி அவங்கள மாட்டி விடுறோம். இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி, எல்லாம் தலையணை மாற்றுற மாதிரி. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அழகாய் அதை செய்தார். தள்ள வேண்டிய இடம் சொல்லுங்கள், எங்கே தள்ளணும்? அக்னியில் தள்ளினார். பக்கத்தில் இருந்தவங்க மேலே கடிச்சிட்டா அப்படி வேறு பக்கத்தில் பார்த்தீங்களா இப்படி கடிச்சிட்டு எதுவுமே பேசலை, சைலண்டாக. உங்களை காயப்படுத்துகிற ஒன்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வது திட்டமிடும் போது, முயற்சிக்கும் போது, ஆரம்பிக்கும் போது உங்களை காயப்படுத்துகிற எந்த காரியமானாலும் நீங்கள் உதறி தள்ள வேண்டிய இடம் அக்னி. தேவ வல்லமைக்குள்ளே, தேவ பிரசன்னத்திற்குள்ளே, தேவ சமூகத்திற்குள்ளே வேறொருவரிடத்திலும் நீங்கள் சொல்லாதருங்கள். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. எப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் விரியன் பாம்புகள் காத்து கொண்டிருக்கிறது. கைகளை விரல்களை மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லா கைகளிலும் உள்ள 10 விரல்களையும் அது கவ்வ ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க சொல்லணும், இதுக்கு சரியான இடம் அக்னி தான். அல்லேலூயா. மனிதரிடத்துல சொல்லக்கூடாது, வாங்க அடிக்கிறதுக்கு வாங்க, என்னை காப்பாத்துங்க. அவர் எதுவுமே சொல்லல. அக்னியில அது தகனிக்கப்படவே. நல்ல கரங்களை தட்டி பூமியில இருக்கிற எல்லா போராட்டங்களும் தேவ சமூகத்தில் அது அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜனங்கள் சொல்றாங்க, அக்னியில் தள்ளிட்டார். அக்னியில் தள்ளின உடனே இவர் சாகுவார், இவர் மரித்து போவார், இவர் நிச்சயமா எழும்ப முடியாது, முடிஞ்சது. ஒரு கூட்டம் எதிர்பார்க்குது. ஃபோக்கஸ் பண்ணி பெரிய மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா வீக்கம் கண்டு அவர் என்ன செய்வாராம், அல்லது சடுதியாய் விழுந்து சாவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இது நடக்கலை. சடுதியாகவும் நடக்கலை, வீக்கமும். எங்க தள்ளுனா பிரச்சனை வராது? தள்ள வேண்டிய இடத்துல பிரச்சனையை தள்ளுனா அது எழும்பவே. பிரச்சனை மரித்து போயிட்டு, பிரச்சனை போராட்டம் விழுந்து போயிட்டு, ஆனால் யார் விழல? யார் விழல? அந்த ஒரு காரியம் தாங்க. சர்ப்பத்தை அவர் மேற்கொண்டு ஆரம்பிச்ச உடனே அந்த தீவார் மதிக்க ஆரம்பிக்கிறான். நல்ல கரங்களை தட்டி அனல் கொண்டு எழுப்பணும் நினைக்கிற எல்லா ஜீவியத்திலும், அனல் மூட்டி எழுப்ப வேண்டிய ஜீவியத்தில் தடையாயிருப்பது அங்கங்கு இருக்கிற விரியன் பாம்புகள். அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. சேதப்படுத்த ஆரம்பிக்கும் போதே அதை நெருப்பில அக்னியில தள்ளிவிட்டால் மறுபடி புதிய வாசலை ஆண்டவர் திறப்பார். பொய்யான குற்றம் சாட்டினவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை இவர்கள் தேவர்கள், இவளோடு தேவன் இருக்கிற. நான் தான் சும்மா சொன்னேன். அப்போ இந்த காரியத்தை நிரூபிக்க முற்படக்கூடாது. தள்ள வேண்டிய பிரச்சனையை தள்ள வேண்டியவரிடத்தில் தள்ளி விடுங்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அந்த பாட்டை நான் ஆரம்பிக்கிற பாடி, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்னிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க. நல்ல சத்தம். எரிகின்ற அக்னிக்கும் விடுவிக்க வல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த பூமியில் இருக்கிற விரியன்கள் உங்களை எழும்ப விடாதபடி கடிக்கும். இதை மட்டும் வேத வசனத்தின்படி ரகசியத்தை கண்டு கொண்டால் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போலியான காரியங்கள், நீங்கள் சொன்னதை சொல்லாததாகவும் சொல்லாததை சொன்னதாகவும் சித்தரிக்கிற உலகத்தில் கட்டாயம் இந்த பாதையின் வழியாய் நீங்கள் நிச்சயமாய் கடந்து வருவீங்க.
வரும்போது நீங்கள் நினைக்க வேண்டியது, இந்த சர்ப்பத்தை தள்ள வேண்டியது அக்னியில். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் தனியாக ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நான் நிரப்புங்க, உங்களுடைய கடினமான இருதயம் மென்மையாக மட்டும் நீங்கள் ஆராதிங்க. மெல்லிய சத்தத்தோடு இடைபெறுகிற இடத்துல முரட்டு இருதயம் அல்ல, மெல்லிய உணர்வோடு தான் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் சாப்பிட்டா மாறும். அவர்கிட்ட பேச 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 ஜெபிக்க 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 ஒரு லெவலில் உங்கள் இருதயம் உடைந்து கண்ணீர் வரும். அது வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே சும்மா ட்ரம் அடித்து பாடுறது அது நல்லா இருக்கும். அது நமக்கு எப்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் தினந்தோறும் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சில நேரம் 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் அங்கே தொடர்பில் இருந்தீங்கன்னா இந்த ஜனங்களை பார்த்து யாரையும் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவன் என்னோடு இருக்கிறான்னு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ பிரசங்கம் எதுக்கு நமக்கு? இவ்வளோ ஆலோசனைகள் தெய்வ பிள்ளைகளுக்கு எதுக்கு அப்படின்னா, ஒரு முறை ஒரு குடியானவன் ஒரு ஞானியரிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஐயா, நீர் போதனை பண்ணிட்டா எல்லாரும் திருந்திடுவாங்களா? நீர் ஒரு குறிப்பிட்ட எல்லையில், ஒரு மாவட்டத்தில், மாவட்டத்தில், ஒரு கிராமத்தில் பண்ணுறீங்க. இவ்வளோ போதனை பண்ணிட்டா அவ்வளோ. இப்போ இந்தியாவில் வந்து 149 கோடி 150 நாம் யாரை ஃபீட் பண்ணிட்டோம்? சைனாவை. நாம் தான் இப்போ வேர்ல்டில் பாப்புலேஷனில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கோம். சரிதானா? 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டை நம்ம உடைச்சி நம்ம முதல்ல என்ன செய்கிறோம்? 150 கோடி மக்கள் தொகையை நெருங்கிட்டு இருக்கோம். சந்தேகமானால் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கலாம், பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா. சரிதானா? இப்போது இந்த இவ்வளோ மக்கள் தொகை இருக்கும்போது சின்ன சின்ன கிராமங்களில் நடக்கிற ஊழியர்களை வைத்து மாற்றம் வந்துருமா அப்படி நினைப்பீங்க. அப்போ அந்த ஞானி இப்படி சொன்னார், தம்பி நீ நாளைக்கு வா, நான் உனக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். சரின்னார். ஒரு மாட்டை பிடிச்சி யார் கையில் கொடுத்தார்? அவர் கையில் கொடுத்து, நீ இந்த மாட்டை சுத்தமாக பார்த்துக்கோ. எப்படி பார்த்துக்கணும்? மாட்டையும் நல்லா மெயின்டைன் பண்ணணும், சுத்தமாகவும் பார்த்து. ஒரு யோசித்தார். அப்போ ஆகாரமும் நல்லா கொடுக்கணும், 1 வாரம் தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆகாரமும் நல்லா கொடுத்தார். அது ஒவ்வொரு நாளும் என்ன போடும்? சாணி மட்டுமா போடும்? இல்லை பால் மட்டுமா கொடுக்கும்? யூரினும் போகும் இல்லையா? அழகாக அந்த ஏரியாவை நீட்டாக சுத்தப்படுத்தினார். அதுக்கு ஆகாரம் வைத்தார். முடிந்த உடனே அதையும் எடுத்தார், அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தினார். 1 வாரம் கழித்து அந்த ஞானியிடத்தில் அந்த மாட்டை கொண்டு போய் கொடுத்தார். அப்போ அவர் கேட்டார், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னார். இந்த மாட்டை நான் பராமரித்தேன், அது சாணம் போட்டது, யூரின் இருந்தது, எல்லாவற்றையும் கழுவி சுத்தப்படுத்தினேன். இப்போ மாடும் நல்லா கொழுகொலுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னார். வெரி குட். மாடு ஒரு முறை சாணி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் போடும்ல, ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க? மொத்தமாக 1 வாரத்துக்கு அதில் என்ன செஞ்சிடணும்? போட்டுற வேண்டியது தானே. என்ன ஆகும்? தம்பி சொல்கிறேன், புழு வச்சு மாடு செத்து போகும். எதில் புழு வந்துடும்? போட்ட அசுத்தத்தில். அதனால நான் நித்தமும் அப்போ ஒரு தவறு நடக்குன்னு தெரியுது, போதனை அப்பப்போ செய்ய போய் தான் மொத்தமாக சேராமல் அது குறைந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நாம் பாவிதான், ஆனால் மலை போல வந்த எத்தனையோ காரியத்தை அப்பப்போ சுத்திகரித்ததுனால தான் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியம் மலை போல சேர்ந்து இருக்கணும், நம்ம எழும்ப விடாம நம்ம அமிழ்த்து இருக்கணும், அதுவே நம்மளை அழிச்சிருக்கணும். அப்பப்போ தேவனுடைய ரத்தம் கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறதுனால ஒரு மாற்றம் வருகிறது. அல்லேலூயா. வலு சர்ப்பத்தை பார்த்தோம், அது குறை சொல்லும், அது தாமதப்படுத்தும் ஜெபத்திற்கான பதிலை. அதை இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. வலு சர்ப்பம் 2 தவறு என்ன பண்ணும்? நம்மளை விழும்படியா அது செய்கிற காரியம் குறை சொல்லுதல், பதிலை தாமதப்படுத்தல். அதை மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் சாட்சியான வாழ்க்கை வசனத்தின்படி. அல்லேலூயா. இதில் நம்ம பார்த்தோம், விரியன் பாம்பு கடிக்கும்போது, பூமிக்குள்ள விரியன் பாம்பு கடிக்கும்போது அது உதறிப்பட வேண்டிய இடம், தள்ளப்பட வேண்டிய அக்னி. ஏன் அது நம்ம கடிக்குது அப்படின்னா, பர்டிகுலராக
நீங்கள் அனல் கொண்டு ஆவியில் எழும்பும்போது உங்களை மறைமுகமாக வீழ்த்துவதற்கு இல்லாததும் பொல்லாததும் இவங்க தான் ஜோம் பண்ணி இந்தியாவை அசைக்க போகிறாங்க, இவங்க தான் ஜோம் பண்ணி பெரிய எழுப்புதல் வரப்போகுது, இவங்க தான் ஜோம் பண்ணி அவங்க ரட்சிக்கப்பட போங்க. நீங்கள் சொல்லணும், எஸ் காட் வில் டூ, காட் டிபெண்ட் மை ப்ரேயர். அவர் என் ஜெபத்தை சார்ந்திருக்கிறார், என்னை கொண்டு செய்வார். அல்லேலூயா. இதை எதில் உதறிடணும்? குறைய கையை கடிக்கிற விரியனை அக்னியில். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 41:34. யோபு 41 நீங்க வாசிக்கலாம். முதல் வசனம் எப்படின்னு என்ன சொல்லுது? முதல் வசனம் லிபியாத்தான் ஆரம்பிக்கா. வாசிங்க தொடங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கடலில் மிகப்பெரிய ஆளுகை செய்து கொண்டு இருக்கு. அது கிட்ட நெருங்க முடியாது. அப்போ நான் யோசிக்கிறேன், அது ஒரு திமிங்கலாக இருக்கலாம், திமிங்கலமாக இருக்கலாம், ப்ளூ வேல், நீல திமிங்கலம் தான். ரொம்ப லென்த்து கூட, ரொம்ப ஹைட்டாகவும் அது இருக்கும். ஒரு முறை அது சுவாசம் கப்பல் இருக்கிற நேரம் அடிச்சதுன்னா கப்பல் கவிழ்ந்துடும். அது லாஜிக் படி கரெக்டாக அது உள்ளே இருக்கிற ஏர் பபுள்ஸை ஒரு முறை கொட்டாவி விட்டுதுன்னா நம்ம பாசையில் அது வரும்போது வேக்யூம் கிரியேட் ஆகும். கப்பலோடைய டென்சிட்டி டோட்டல் தண்ணியை கவர் பண்ணியிருக்கோம். எங்கே வேக்யூம் இருக்கோ அங்கே ஃபோர்ஸாக விழும்போது கப்பல் என்ன செஞ்சிடும்? கேப்டன் பிளிம்சால் கோடுன்னு ஒரு கோடு இருக்கும், அந்த வரையறையை தாண்டி உள்ளே என்ன செஞ்சிடும்? அதுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி. கடலை தைலம் போல கலக்கும், அது கொந்தளிக்க பண்ணும். இன்னும் நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறையா வரும். அப்போ திமிங்கலமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு எனக்குள்ளே தோணும். வேத வசனம் சொல்கிறது. ஏசாயா 27:1 வாசிக்கலாம். அது என்ன விலங்குன்னு தெளிவாக சொல்லுது. லிபியாத்தான் இங்கே படித்தோம் இல்லையா? பக்கம் சொல்லுங்க. 830. இப்போ வாசிங்க. நீண்ட பாம்பை, கோலனான சர்ப்பத்தையே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான சமுத்திரத்தில் இருக்கிற லிபியாத்தான் எங்க இருக்கு? எங்க இருக்கு? நான் நினைச்சேன் அது திமிங்கலமாக இருக்கும் போல இருக்கு. இருக்கிறதுலே பெரியது, ஒரு பிக் பீஸ் இல்லை, ஒரு பெரிய மீன் இல்லை, அது ஒரு ஸ்பிரிட். கடல் கண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா? கடலுக்கு அடியில் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. நான் கட்டுக்கதையை சொல்லலை, இட் இஸ் ஃபேக்ட். அல்லேலூயா. வானமண்டலத்தில் ஒரு ஆவி இருக்குது, குற்றப்படுத்தும், தாமதப்படுத்தும். அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய இரத்தமும் சாட்சியின் வசனமும் இருக்கிறது. பூமியில் ஒரு சர்ப்பம் இருக்கிறது, அது உங்களை அனல் கொண்டு ஆவியில் எழும்ப விடாதபடி, பெரிய காரியம் செய்ய விடாதபடி வரும். அதுக்கு பவுலே ஒரு எடுத்துக்காட்டு. அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் மனுஷனிடத்தில் மோதக்கூடாது, மனிதரிடத்தில் அதை தெரிவிக்கக்கூடாது, மனித உதவியும் நாடக்கூடாது. எங்கே தள்ளணும்? அக்னியில். அல்லேலூயா. அப்படின்னா இதை மேற்கொள்ளதுக்கு அழகா சொல்றாரு, அவர் தான் தண்டிப்பார். இந்த 27:1 நீங்கள் வாசிக்கும்போது அந்த வசனத்தில், முதலாவது வசனத்தில், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இதை நம்ம போய் அங்கே ஒன்றும் செய்யவே, சும்மா இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன்னா அது நம்மளை பார்த்து சிரிக்கும். யாருடைய பலன் தேவை? யாருடைய உதவி தேவை? பைபிளில் எழுதியிருக்கிறது தான் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. சரி, அப்போ பிசாசை பார்த்து பயப்படணுமா? இல்லை. அல்லேலூயா. லூக்கா 10:19 சொல்லுது, வாசிக்கலாம். மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், அவைகள் ஒன்றும் உங்களை அல்லேலூயா. ஆனா அவர் சொல்லுகிறபடி யாருக்குள்ள நிலைத்திருக்கணும்? யாருக்குள்ள நிலைத்திருக்கணும்? அல்லேலூயா. நல்லா பாடும்போது நல்லா இருக்கும், பரலோகமே இறங்கி வந்த மாதிரி இருக்கும், ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். தனி வாழ்க்கையில் நீங்கள் யார்? தனியாக இருக்கிற ரூமில் நீங்கள் யார்? செல்ஃபோனோடு தனியாக இருக்கும்போது நீங்கள் யார்? நண்பர்களோடு நீங்கள் இருக்கும்போது யார்? உங்களுக்கு வேண்டிய மனவிட்டு பேசுகிற நபர்களோடு நீங்கள் பரிமாறிக்கொள்கிற அந்தரங்க காரியங்கள் என்ன? எல்லாம் யாருக்கு தெரியும்?
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சத்தியத்தை பேசுகிறேன். அல்லேலூயா. எல்லாம் பேசலாம், எல்லாம் சொல்லலாம், எல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி நல்ல ரேமா வேர்டு, எழுப்புதலான அநேகரை டச்சிங் பண்ணுற வேர்டெல்லாம் எடுத்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம், எல்லாரும் கைத்தட்டுவாங்க. ஆனால் உங்கள் ஜீவியம், பேசுகிற உங்களுடைய ஜீவியம் சரியில்லைன்னா அவங்க ஒரு நியூஸாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. உங்களுடைய ஜீவியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமானால் கர்த்தர் கூட இருந்து அந்த வார்த்தையில் ஒரு அபிஷேகத்தை வைப்பார். அல்லேலூயா. அந்த தம்பி 3 பேரும் முழங்கால் போடு. நான் பயப்படலை, ஏன்னா என் வரத்தை நான் ஆப்ரேட் பண்ணுவேன். முழங்கால் போடு. சரி போடு, சீக்கிரம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கார்ல, இருக்காரா? இருக்காரா? சரி, 3 பேர் என்னைய பார். நான் ஒரு குப்பை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இந்த லிபியா தானே நான் முடிக்கலை, இன்னும் கொஞ்சம் சொல்லு. பாருங்கள், 3 பேரும் பாருங்கள். என் வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணுவார். நான் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிற மனுஷன். என்னுடைய கண்களில் வல்லமை இருக்கிறதுக்கு காரணம், அநேக நேரம் அவரை பார்த்து அழுவேன். நான் தகுதி இல்லாதவன். என் கண்ணை பார். நீ எதை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதிலிருந்து வல்லமை இறங்கும். லார்ட் சென்ட் யுவர் க்ளோரி. இங்கே நம்மகிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்கு? நீங்கள் நானும் ஆராதிக்கோம்ல. அவர் பெரியவர். யார் உங்களை பற்றி கேவலமாக சொன்னாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் சுகமாகி போயிருக்காங்க, வாழ்வடைஞ்சிருக்கிறாங்க. நிறையா பேர் குருவானவராக சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க. தீர்க்கதரிசியாக ஒரு 7 பேர் இருக்காங்க. நான் ஏன் என்னுடைய வல்லமையை பயன்படுத்தக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபைக்கு தேவை வெத்து வார்த்தைகள் அல்ல, திருச்சபைக்கு தேவை ஜீவனுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. மார்க் 16, 17, 18 சொல்கிறது, வேத வசனங்கள் எதற்காக விதைக்கப்படுகிறது? அது பலமாய் கிரியை செய்யும்படி. கிரியை எப்படி வெளிப்படும்? தேவனுடைய வரங்கள் வேத வசனத்தை நிரூபிக்கும் போது. அல்லேலூயா. நான் பெரியாள்னு என்னைய நிரூபிப்பதற்கல்ல, வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வசனங்களும் வல்லமை உள்ளது, மாறாது. அதை ப்ரூவ் பண்ணதுக்கு தான் இவ்வளோ 9 வரங்களும். அது யாரை மகிமைப்படுத்தும்? இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், விசுவாசிகளால். அல்லேலூயா. வாசிங்க. அந்நிய பாஷை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும். இன்றைக்கு இந்தியாவுக்கு இவர்கள் தேவை. சும்மா சத்தம் போட்டு கூப்பாடு போடுறவர்கள் தேவையில்லை. அல்லேலூயா. ஒரு மனிதன் தலைவன் ஆகிறான்னா தேவ சமூகத்தில் அவன் விழுந்து கிடப்பான். மோசேக்கு அடுத்த தலைவர் மோசேயினுடைய பிள்ளைகள் அல்ல, யோசுவா. அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடி மோசே மலையில் போகும்போது கூடாரத்திலே இருந்தான். ஜெபம் 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 ஜெபம். ஒரு நல்ல தலைவன் எப்போ உருவாகிறாரு தெரியுமா? கண்ணீரோடு. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒன்றும் புரியாது, நான் தெரிந்த குடும்பத்திலிருந்து வரல, அல்லது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு தெரியாது, என்னை பிடித்து நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க. உங்களுடைய தொடர்பு மட்டும் இருந்தால் போதும். சரி, இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், அப்படி தொடர்பு இருந்தால் மட்டும் போதுமா? அறிவு வேண்டாமா? அறிவு வேண்டாம், அறிவு தான் ஆபத்து. அவரே போதிப்பார். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு லைன் இருக்குது, கரண்ட் லைன். அதில் கம்பியை கொண்டு போய் வச்சா என்ன வரும்? கரண்ட் வரும். பெரியாள் வச்சா, படித்தால் வச்சா, அவர் தான் பவர் சப்ளை. நீ கனெக்ஷனில் மட்டும் இரு, உன்னை சார்ஜ் பண்ணிடுவார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தன்னுடைய படிப்பை எந்த இடத்துலையும் காண்பிக்கல, தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்தார். 40 நாள் விழுந்து கிடந்தார். அதிக நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு ஒரு வாஞ்சை உங்களுக்கு வருமானால் நீங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டுருவீங்க. அல்லேலூயா. That time is not wasting time. The waiting time is not a wasting time. அல்லேலூயா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த லிபியாத்தானை குறித்து பெருமையாக அந்த அதிகாரம் ஃபுல்லாக பேசுகிறேன். அந்த அதிகாரம் முழுவதும் பெருமையாய் பேசப்படுகிறது. ஆனால் அது இறங்கி வராது. அந்த ஆவி இறங்கி வரவே வராது. ஆனால் சில ஆவி வஞ்சிக்கிற ஆவி, உங்களுக்கே தெரியாது, நல்ல அன்பாக பேசும், பாசமாக பேசும், ரொம்ப அழகாக பேசும், கண்டே பிடிக்க முடியாது. ஒரு முறை நான் ஜெபம் நடத்தி கொண்டே இருந்தேன்.
ஒரு அம்மா அப்படி வந்து நல்ல அழகாக இருந்தாங்க, நல்லா பேசுனாங்க. பேசிட்டு அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அழகாக பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ கவனி. அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நீ கவனி. கவனிச்சா அப்படி சொல்கிறாங்க, இடையில முக்கண் முதல்வனே மூன்றில் ஒருவனே அப்படின்னு டக் டக் டக்குன்னு உள்ள வேகமாக ஸ்பீடாக போகுது. கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்கள். ஆஹா, அப்படி எனக்கு சொல்ல வராது. இல்லை, நீங்கள் நிதானமாக சொல்லுங்கள். பொல்லாத ஆவியை போ அப்படின்னு சொன்ன உடனே கீழே அதுக்கு முன்னாடி சொல்லுது, நீனும் நானும் ஒன்னா சேர்ந்தா பெரிய அசைவே உண்டாகும். நீ யாரு, நான் யாரு? நீ இயேசு கிறிஸ்து. அப்ப நீ யாரு? என்னைய பார்த்து சொல்லு. நீ இயேசு கிறிஸ்து. நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தா இந்த உலகத்தை அசைக்கலாம். அது அந்நிய பாஷை பேசி பேசி டிரான்ஸ்லேட் பண்ணுது. அப்ப நான் யாரு? நீ இயேசு. நீ நான் தான் தள்ளப்பட்டவன். அதுவே உளறிடும். அல்லேலூயா. அவசரப்பட்டீங்கன்னா நம்மளை ஏமாத்தும். நீங்கள் நிதானம் ஆயிட்டீங்கன்னா அதுவே சரண்டர் ஆயிரும். அல்லேலூயா. வல்லமையாக காரியங்கள் நடக்கும், வேகமாக நடக்கும், சபை பெருகும்ல. அப்படி தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீனும் நானும் ஒன்றா சேர்ந்தா. ஏன்? நாம் எல்லாம் ஒருவர். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய. அப்போ அந்த ஆள் யாரு? வெளியே நின்று உள்ளவாரேன்னு சொல்லலாம் இல்லையா? தேர்ட் பர்சன். அல்லேலூயா. அப்போ இது பெருமையா பேசும். இந்த வஞ்சிக்கிற ஆவி அழகா பேசி என்னை ஏமாத்தப்பா. கர்த்தர் சொல்றார், செவி கொடுக்காத. உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தைலாம் நான் சொல்லி இருக்கிறேன், அதை ரிப்பீட் அடிக்கிறான், ஆனா சொல்றத நம்பாத. ரெண்டாவது முறை சொல்றாரு, சீக்கிரமா நடக்குமோ அந்த யோசேப்பு கண்ட சொப்பன மாதிரி அவசரப்பட்டுறக்கூடாது. அது அழகா ஆண்டவர் அந்த வஞ்சிக்கிற ஆவி பேசுறான். உனக்கு எது பிடிக்குமோ அதை பேசுறான், நீ ஏமாந்துடாத. ஆனா இந்த லிபியா தான் உங்களை ஆசை வார்த்தை காட்ட மாட்டான், அதிகாரத்தில் பேசுவான். அடிமைப்படுத்துகிற ஆவி. நான் சொன்னா நீ கேட்டு தான் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன் பாருங்களேன். நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளை, அந்நிய பாஷை எல்லாம் பேசுவோம், தீர்க்க தரிசனம் எல்லாம் பேசுவோம். சரி, இப்போ ஒரு நடிகர் வரார். விஜயை எடுத்துக்கிடும். அங்கே போய் நின்று நீங்கள் வந்து விஜய், நீங்கள் திருநாள் பூசக்கூடாது, உங்கள் பேர் ஜோசப் விஜய். அடா, ஒன்றை விட 15 காரியம் அவருக்கு தெரியும். அவர் கார் ஓட்டுவார், கராத்தே படிச்சிருக்கிறார், சிலம்பம் ஆடுவார், அவர் வந்து டான்ஸ் நல்லா ஆடுவார், அவர் பாடுவார், அவருக்கு மியூசிக் தெரியும், இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஒன்றை விட அழகாக இருக்கிறார், நிறைய படங்களில் சாதிச்சிருக்கிறார். எத்தனையோ வாலிபர்கள் லட்சக்கணக்கில் இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டுலே அடிமையாகி கிடக்கிறாங்க. இல்லை, என் இயேசுதான் மெய்யானவர். அது ஒன்று சொல்லும், போயா பேரு ஜோசப். உங்களால் கிட்ட நெருங்கவே முடியாது. யார் ஆளுகை செய்தா? விஜய்னா விஜய்னு இல்லை, ஒரு ஆடம்பரமாக ஃபெமிலியர் ஃபிகர், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், வேலையில் எதா இருக்கட்டும், அங்கே நீங்கள் நிற்கவே முடியாது. நம்ம சொன்னால் எடுபடாதுன்னு உங்களுக்கு தெரியும். பெருமை கீழே இறங்கவே கிட்ட போனோன்னு உங்களுக்கே தெரியும். நமக்கு லாங்குவேஜ் தெரியாது, அது தெரியாது, அழகாக இருக்காங்க, அவங்க கண் எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, அவங்க ஆர்ம்ஸ் பவர் எப்படி இருக்குது, அவங்க கூட வர பவுன்சர் தெரியும்ல, அடியாட்கள் எப்படி இருக்காங்க, நம்ம கிட்டவே நெருங்க முடியாது. அவர் ஜோசப் வச்சிருக்கிற காரு 15-25 கோடியாம். அவர் டேக்ஸியே அதுக்கு 25 லட்சம் கட்டி இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி பண்ணார். நம்ம கிட்ட போனால் அந்த டயர் விலை தான் நம்ம மொத்த விலையே. இப்போ போய் நீங்கள் பேசுவீங்க. பிரம்மாண்டமா பெருமையை மட்டும் காண்பிக்கிற ஆவிதான் லிபியா தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் 1 பேதுரு 5:5 சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு தேவன். அப்ப இந்த ஆவி உள்ள வந்து நான் நமக்குள்ள சொல்லிச்சுன்னா உள்ள என்ன ஆவி வந்துட்டுன்னு அர்த்தம்? நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு வந்துட்டா நமக்குள்ள என்ன ஆவி வந்துட்டு? கீழே இறங்கவே இறங்காது. வேலையை விட்டு போவேனே தவிர மறுபடி இறங்க மாட்டேன். குடும்பத்தை விட்டு வெளியே போவேனே தவிர, பிரிஞ்சு போவேனே தவிர திரும்ப உள்ள வரவே, தற்கொலை பண்ணி சாவேனே தவிர திரும்ப இறங்கி உள்ள என்னாவி வேலை செய்து. தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன். அப்போ உடனே கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள தாழ்மையை தாங்க. பெருமை கிரியை செய்யும் போது தேவனுக்கு எதிராக பகையை கொண்டு வந்து விட்டுரும். இது பாதாளத்தின் ஆவி. ஆகையால் ஒன்றே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு தாழ்மை தாங்க. லார்ட் கிவ் மீ யுவர் ஹம்பிள்னஸ். தாழ்மை எனக்கு. நான் சொல்லலை, வேதம் என்ன செய்து அந்த பெருமை பிடித்த ஆவி நான் எங்க சொல்லுதோ அங்க பிரிஞ்சு போயிடும், உடஞ்சு போயிடும். பிரிவினை ஆவிகள் கிரியை செய்யும். தாழ்மையை மட்டும் நீங்க கேளுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன அளிப்பாரா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன அளிப்பாரா?
அல்லேலூயா. அப்போ லிபியாத்தானை மேற்கொள்வதற்கு நமக்கு தேவை தாழ்மை. லிபியாத்தானுடைய கேரக்டர் பெருமையை உள்ள. நீ படித்த, நீ சாதிச்ச ஒரு பொண்ணு. பிரதர் 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 10 இல்லை, டைம் முடிஞ்சிட்டா? சரி சரி. இல்லை, எனக்கு சொன்னதே 20ன்னு சொன்னாங்க பிரதர், அது 10 நிமிஷம் தாண்டி. சரி, ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறா. அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர், சென்னையில் இருக்கிறாங்க. 2 பெண்கள், 2 பேரும் ஐடிஐயில் 75,000 80,000 சம்பளம், நல்ல இடத்துல மேரேஜ் ஆயிடுச்சு. கணவர் வீட்டில் அந்த 2வது மகளை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க அந்த 2வது மகளை கட்டி கொடுத்துருக்கிற இடம் வந்து அவர் தூர்தர்ஷனில் டைரக்டாக இருக்கிறார். அவங்க மாமா, பொண்ணோட மாமா 2வது பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம். அவருக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம் வருது, கணவருக்கு 1.25 லட்ச ரூபா வருது, வீட்டு வாடகை நிறையா வருது, 6லேருந்து 7 லட்ச ரூபா மாதம் கணவர் வீட்டுக்கு வருது. இந்த பொண்ணு 75,000 ரூபா சம்பளம். ஒரு நாள் கூட அத்தை உன் சம்பளம் எவ்வளவு அதை கேட்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு மனவேதனை என்னென்னா, டைனிங் ஹாலில் சாப்பிடுவாங்க, ஒரே பையன். அதனால் மருமகா வந்த உடனே அவங்க வந்து நீங்களே வச்சு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை ஒரு 10 நாள் பார்த்த இந்த பொண்ணு யார்கிட்ட அம்மாவுக்கு ஃபோன் அடித்தா, நாங்கள் சாப்பிடும்போது கூட யார் நிற்கல, எங்கள் அத்தை. உடனே அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, அது எப்படி நீ சாப்பிடும்போது அவங்க பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஒரே மருமகா, நீ சாப்பிடுன்னு பக்கத்தில் வச்சுருக்க வேண்டாமா, மோர் வேணுமா ரசம் வேணுமான்னு கேட்டிருக்க வேண்டாமா, அன்பு தானே பெருசு, இவ்வளோ பணம் இருந்ததுக்கு. அதை ஒரு பெரிய பிரச்சனையை என்ன செஞ்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன் பையன், ஏன் மருமகா, ஏன் வீடு, அவளே வச்சு சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்குது, வேலைக்காரி இருக்காங்க, அவங்கள வச்சு நான் வச்சுருக்க முடியும், இல்லை நானே கூட நிற்க முடியும், வாலிப பிள்ளையை சிரித்து சந்தோஷமாக சாப்பிடணும், என் மனதார என் பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போனேன் அப்படி சொன்னேன். இல்லை தப்பு, நீ கூட நில்லுங்க. கூட போய் நின்னா என் கணவர்கிட்ட பேச விட மாட்டேங்கிற, அந்த பக்கத்திலே நிற்கா. அடுத்த 10 நாளில் நான் சிரித்து பேச முடியல, என் மாப்பிள்ளையை தொட முடியல. முதல்ல பிரச்சனையை கொண்டு வந்து யார்? எனக்கு சொந்தக்கார பொண்ணு தான் சொல்கிறேன், எனக்கு சொந்தக்கார பொண்ணு. முதல்ல மாமா ரொம்ப நல்ல டைப், காஃபி வேணா கூட அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால், அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு. நீங்கள் பாருங்கள், சில வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லாத வீட்டில் மருமகளை பொம்பளை பிள்ளையாக நினைப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளை சில நேரம் செட் ஆகாது, மாறும். அல்லேலூயா. அது அங்கே என்ன கற்பனை இல்லாமல் வருமா, கணவர் வேலை செய்யணும், நமக்கு அப்படி வேலை செய்யணும், அப்படி கற்பனையிலே வந்து கதையை முடிச்சிரு. கடைசியாக ரொம்ப பிரச்சனை பண்ணி அந்த பையனை அவங்க மாமா வந்து அடிக்கிறார் சும்மா. அதாவது பிரச்சனை இந்த பொண்ணு சொல்லி 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 அப்படி பண்ணிட்டான்னு சொன்னோம், அடிக்கிறார். அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுனால இவர் பயப்படுறார். அந்த தம்பி இப்படி சொல்கிறான், நம்ம ஆட்கள்னால் பச்சையாக பேசுவான், கலராக அவனுக்கு பேச தெரியல. அவன் சொன்னான், அவர் 10th முடிச்சிருக்கார், அவனுடைய கடினமான வார்த்தையே கெட்ட வார்த்தையே தான், அவர் 10th முடிச்சிருக்கார், அது அவருக்கு அவமானமாகும்னு சொல்கிறான். அவனுக்கு கெட்ட வார்த்தையே தெரியல, அவன் படித்ததெல்லாம் ஹை லெவலில் பெரிய ஸ்டாண்டர்டில் போனதுனால அவன் இங்கிலீஷில் அவர் 10th அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் படிப்பு கம்மின்னு சொல்கிறான். எந்த மானங்கெட்ட கேள்வியும் 1 கோடி ரூபா கேட்டு இப்போ என்ன போட்டிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, 1 கோடி ரூபா மாப்பிள்ளை வீட்டில் கேட்டு என்ன செஞ்சுருக்காங்க. நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம், நாங்கள் இறங்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க, சொல்லி என் பொண்ணு மாதிரி புரிய வைங்க. யார் சொல்கிறா? மாப்பிள்ளையோட நீங்கள் என்ன செய்வீங்க, போவா அப்படின்ட்டு போயிடுவீங்கல்ல. ரொம்ப ஆடுனா பொண்ணு எங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு, பெருமை உள்ளே வந்ததுன்னா எதை காலி பண்ணிடும், நல்ல குடும்ப வாழ்க்கையை. அல்லேலூயா. நான் என் கூட ஊழியத்தில் இருக்கிற ஒரு 10 பேர் வாலிப பிள்ளைங்க தான், MA BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் முடிச்சுட்டு. ஆனால் பெண்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால தடுமாற குடும்பம் ஏராளம்.
இப்போ 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா 1 கோடி ரூபா கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு குழந்தை இருக்குது, நல்ல ஆம்பளையாக இருந்தால் இந்த கேஸை 3 வருஷம் இழுப்பான், அந்த குழந்தை வளர்ந்துடும், இனி டைவர்ஸ் ஆகட்டும், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எங்கே போய் மேரேஜ் பண்ணுறேன்னு பார்ப்போம், போ இனி வேண்டாம், முடிச்சிருவான்ல. நீ இப்படி யோசித்துக்கிட்டே வருவ. நாங்கள் கௌரவமானால் இறங்கவே இல்லை. ஒரு சாதாரண காரியத்தில் ஆரம்பித்து அந்த பொண்ணு கொண்டு போய் விட்டா, நான் பொண்ணு வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் பொண்ணுக்கு எதிரி அல்ல, நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. பெருமையான வார்த்தை தரைமட்டமாக கொண்டு வந்துடும். மாப்பிள்ளை வீட்டில் இவங்களோட 5 மடங்கு உயர்ந்தவங்க. ஹல்லேலூயா. லிபியாத்தான்கிற ஆவி எல்லாவற்றையும் தரைமட்டமாய் மாற்றிவிடும். கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவை தாழ்மை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவை தாழ்மை. அழகு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எவ்ரிதிங் இட் இஸ் அ வயனிஸ். எல்லாம் மாறிடும், எல்லாம் காணல் நீர். ஹல்லேலூயா. இன்னொரு முறை வரும்போது இன்னும் நல்ல காரியங்களை பேசுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு தருவார். 3 காரியங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 1, வலு சர்ப்பம் குறை சொல்லும், உங்களை தாமதப்படுத்தும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தையும் சாட்சியின் வசனத்தையும் காத்து கொண்டு ஜெயிக்க முடியும். விரியன் பாம்பு உங்களை தீண்டும் போது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரவிடாதபடி தீண்டும் போது, அதை உதறி தள்ள வேண்டிய இடம் அக்னி, தேவ சமூகம். அல்லேலூயா. அதையும் ஜெயிக்க முடியும். லிபியாத்தான் என்ற பெருமையின் ஆவி வீட்டிலோ வெளியிலோ வேலை செய்கிற இடத்திலோ ஊழியத்திலோ எனக்கு வரம் இருக்கிறது, கூட்டம் இருக்கிறது என்ற பெருமை மேட்டுமே உள்ளே வருமானா, நீங்க ஒன்னும் சொல்லணும், கர்த்தாவே உம்முடைய தாழ்மை எனக்கு தாங்க. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. அவர் தாழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை. சகல பெருமைக்கும் கனத்துக்கும் மகிமைக்குரியவர். மனுஷனுடைய கைகளிலே தான் உருவாக்கின சிருஷ்டியின் கரத்திலே தான் தன்னை வெறுமையாக்கி அதிகாரம் இல்லாதவரை போல வெளிப்படுத்தினார். அதுக்கு பேர் தான் தாழ்மை. அல்லேலூயா. அப்போ 3 காரியம் நமக்கு தெரியும். 3 விதமான ஆவிகளை மேற்கொள்ள வலு சர்ப்பம், அதே போல விரியன் பாம்பு, லிபியாத்தான் மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரம் தருவார். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ராஜா. எல்லாரும் ஒரு நிமிஷம். இந்த 3 கிரியைகள் தான் என் வாழ்க்கையை எழும்ப விடாமல் தள்ளிற்று. நான் மனிதர்கள் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், மற்றவங்க செய்த செயல் நினைக்கிறேன், அல்லது வேறொரு காரியத்தை நான் அறியாமல் புரிந்து கொண்டிருக்கிறேன். வேதம் தெளிவாய் சொல்கிறது, இவைகளெல்லாம் வரும்போது நான் கவனமாக இருக்க வேண்டும். குறை சொல்லுகிற ஆவிகள், ஆண்டவரே குறை சொல்லுகிற காரியம் வரும்போது வலு சர்ப்பம் வேலை செய்கிறது, தாமதப்படுகிறது, வலு சர்ப்பம் வேலை செய்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை தந்திருக்கிறேன், பயன்படுத்த உதவி செய்யும். விரியன் பாம்பு தீண்டும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமே, நான் அனல் கொள்ள வேண்டும், அதிலே அதையும் அழிக்க வேண்டும். லிபியாத்தான் எழும்பும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மைப்பட வேண்டும். இந்த கிருபைகளை தாங்க தாழ்த்துகிற 3 சர்ப்பத்தின் கிரிகளை மேற்கொள்ள பலனை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.